லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். ஸோ ஆக்சுவலாக தாவேக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் சிக்கல் கிடையாது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்ஸ்கள் என்னென்ன இருக்குது சார்? காஸ்ட் ரீதியாக வந்து கூப்பிடுவாங்க, காசு கொடுத்து கூப்பிடுவாங்க, மிரட்டி கூப்பிடுவாங்க, அன்பாக கூப்பிடுவாங்க, அதிகாரத்தில் கூப்பிடுவாங்க. இந்த எலெக்ஷன்லாம் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கும். சார் ஒருத்தர் வேலை போயிட்டா என்ன சார் ஆகுது? ஒரு தொகுதியே போயிடுச்சு இல்லை சார் உங்களுக்கு. அவங்க இன்னொரு லிஸ்ட் மறு வேட்பாளர்னு ஒரு லிஸ்ட்டையும் அவங்க தயார் பண்ணணும்னு சொல்லுவேன். 234 வேட்பாளர் போட்டு விஜய்கிட்ட அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய இளைஞர்களை அரசியல் பேச வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து விஜயகாந்துக்கு இல்லாதது ஒன்று விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவு செய்யறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகாபலிபுரத்தில் சண்டே அப்போ 2 கட்சி இருந்துச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே விஜயா இருக்கு. ஓகேங்களா? இவர் தலைவர் அவர் செயலாளர்னு சொல்லி 2 சமுதாயத்தை ஒன்று சேர்த்ததே விஜய். சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தாவேக்கா வந்து மார்ச் 27ஆம் தேதி வந்து வேட்பாளர் எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாற்று 29ஆம் தேதி மாற்றி வச்சிருக்காங்க. இல்லை, இது ஆக்சுவலாக வந்து அந்த பெர்மிஷன் இஷ்யூஸில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சில குழப்பங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேரில் தான் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து லெட்ரு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த லெட்ரு கொடுக்கக்கூடாது, இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் தான் அந்த பர்மிஷன் கேட்கணும். அந்த பர்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேட்பாளர், இன்றைக்கி தாஜ் கவர்மெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ண விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேட்பாளர்கள், இவ்வளோ கார்கள், இவ்வளோ இது வந்து எல்லாமே வரும். இது என்ன டோட்டல் கேல்குலேஷன் வரும். இப்போ வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு போனாப்புல அந்த ரம்ஜான் நோன்பு திறப்புக்கு, ஓகேங்க, அதில் 1000 பேர் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கு உண்டான செலவுகள், அதுக்கு உண்டான போக்குவரத்து, இல்லைன்னா அதை வந்து வேறு இயக்கங்கள் எடுத்துக்கிச்சான்ற செலவு கணக்குனா நம்ம வந்து அதை ஏற்றணும். அதே மாதிரி இது தாஜ் கவர்மெண்டல்ன்றதுனால வந்து அவர் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அங்கே வச்சுருக்கறனால வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்ளி அது வந்து 29th அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சில இதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் அந்த பர்மிஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் பெரம்பூரில் ஆரம்பித்து அப்படியே வந்து மற்ற தொகுதியெல்லாம் பேசிட்டு வராரு போல இருக்கு. ஸோ ஆக்சுவலாக தாவேக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் சிக்கல் கிடையாது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சிக்கல்ஸ்கள் என்னென்ன இருக்குது சார்? இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மெயின் சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 234 வேட்பாளரை போட்டாங்க. இந்த வேட்பாளரை வந்து பவுச் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் திமுக அரசு வந்து கேட்கவே வேணாம். ஓகேங்களா? இது நான் ஏன் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நின்றுருக்கோம், எங்கள்கிட்ட வந்து எல்லாருமே ஏன் டீலிங் பேசிவாங்க, என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இத்தனையும் we are all only spoilers, we will not win the election. நாங்கள் எந்த சுயேட்சையுமே இங்கே ஜெயிக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சைஸ்னால் வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுச் பண்ணுவாங்க, காஸ்ட் ரீதியாக வந்து கூப்பிடுவாங்க, காசு கொடுத்து கூப்பிடுவாங்க, மிரட்டி கூப்பிடுவாங்க, அன்பாக கூப்பிடுவாங்க, அதிகாரத்தில் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்த 234 வேட்பாளர்களுக்கும் நான் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, அவங்க இன்னொரு லிஸ்ட்டு மறு வேட்பாளர்னு ஒரு லிஸ்ட்டையும் அவங்க தயார் பண்ணணும்னு சொல்லுவேன். 234 வேட்பாளர் போட்டு நீங்கள் வித்ரா பண்ணிக்கோங்க. சார் ஒருத்தர் வேலை போயிட்டா என்ன சார் ஆகுது? ஒரு தொகுதியே போயிடுச்சு இல்லை சார் உங்களுக்கு. 1% போயிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். 1% போயிட்டாங்கன்னா போயிடல சார். அப்படிங்கும்போது மறு வேட்பாளர்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க ரெடி பண்ணணும். இது எல்லா கட்சியிலையும் செய்கிற ஒரு விஷயம். அந்த மறு வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அவங்க எம்எல்ஏ மனு ஏற்கப்பட்டது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து நான் வித்ரா பண்ணிக்கிறேன்பாங்க. ஓகேங்களா? நான் வித்ரா பண்ணிக்கிறேன், அது மறு வேட்பாளர். ஏன்னா இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தாவேக்கா கட்சியாக நின்னா கூட இவங்க சுயேட்சையோட மோராலஸ் அந்த ஒர்க்கிங் தான் இருக்கும். அந்த 10 பேரை கொண்டு வரணும், புரிஞ்சுங்களா? அவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சைக்கு என்னென்ன வேலைகள் சொல்கிறாங்களோ அந்த இவங்க கட்சியாக வந்து ஒரு விசில் சின்னத்தில் நின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயேட்சைக்கு ஏன்னா ஸ்டில் இட் இஸ் நாட் ரெகனைஸ்டு பார்ட்டி. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து 5% மேலே எடுத்து தான் நீங்கள் ரெகனைஸ்டு பார்ட்டியாக அந்த இதை அதை நீங்கள் இது பண்ணலாம். நெக்ஸ்ட் எலெக்ஷன்லேருந்து அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்காது. இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 234 வேட்பாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் வேட்பாளர்.
அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேராச்சும் மினிமமாக வந்து புது வேட்பாளராக இருப்பாங்க. அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து ஏன் தெரிஞ்ச ஒரு 10 பேர் தானே இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் புஷி ஆல்ரெடி ஒரு 10 ஜெயிச்சிருக்காரு. ஒரு 10 பேத்துக்குள்ள தான் இருப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி ஆமா, ஆல்ரெடி எலெக்ஷன் இருந்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இது இருப்பாங்க. சில பேர் சுயேட்சையா இருப்பாங்க. இப்ப நான் எலெக்ஷன் இருந்தது இதுக்கு இந்த வரைக்கும் நான் சொன்னாதான் தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து எலெக்ஷன்ல சுயேட்சையா நின்று இருப்பாங்க, போட்டிட்டு இருப்பாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவாங்க. ஆனா 200 வேட்பாளர் கிட்டத்தட்ட வந்து புது வேட்பாளராக தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து இதுல ரொம்ப கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஓகேங்களா, ஏன்னா மற்றவங்கன்னா களம் காண்டவர், நாம் தமிழரும் களம் காண்டவர், அவர் பயிற்சி எடுக்கிறார், இது பண்ணா ஒரு களம் காண்டவர், அவங்க பிரச்சனை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால வந்து அவங்க மற்றவங்களுக்குனா இஷ்யூ இருக்காது. இவங்களுக்கு வந்து இந்த ஃபைலிங்ல இருந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்களும் போட்டிருக்காங்க போல இருக்கு. அண்ணன் அட்வொகேட் அறிவழகன் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா குழுன்னு அமைச்சிருக்காங்க. நான் இதில் பார்த்தேன், வெப்சைட்டில் பார்த்தேன். ஸோ தட் எனக்கு வந்து என்னன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து வழக்கறிஞர் பிரிவுலேருந்து நல்ல ஒரு உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. ரூரல் சைட்லாம் இங்கே தாவேக்காங்கிறது வந்து ஒரு இது இருக்கா, அதாவது தெரிஞ்சிருக்கா மக்களுக்கு எல்லாத்துக்கும்? சார் நான் ஒன்று சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூத் க்ரௌடு, மைனாரிட்டி க்ரௌடு, அன்எஸ்டாப்ளிஷ்டு ஓட்டர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் பாதி பேர் ஓட்டே போட மாட்டாங்க. 50% இங்கே மெட்ராஸில் தொடாது. புரிஞ்சுங்களா, நான் நீங்களும் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஊரில் 50%க்கு இன்னைக்கு இந்த வருமானம், தமிழ்நாடு வருமானத்தில் பல இதை உருவாக்குற இந்த டிஸ்ட்ரிக்டு வந்து பார்த்தீங்கன்னா 50% கூட யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. 46, 48 வந்து நிற்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சினா பார்த்தீங்கன்னா 30 சம்திங்கில் வந்து நிற்கும். 38% தான் ஓட்டே பவுலிங் இருக்கும். மற்ற இடத்துலனா பார்த்தீங்கன்னா 65%, 70% இருக்கும் போது இங்கே 38%, 40% இருக்கும். இதுதான் மெட்ராஸ். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்க. ப்ளஸ் ரூரல் ஏரியா தாவேக்கா வந்து ரூரல் ஏரியாவுக்கு ரொம்ப போலாங்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கால் வச்சதே அங்கே தான் சார். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்லி விஜய் ஃபோட்டோ வச்சு, ஓகேங்களா, கட்சி கொடி இல்லாத இடத்துல ஃபஸ்ட்டு அங்கே ஜெயிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இதான். நாம் தமிழர் கட்சி கூட ஜெயிக்கலையே. விஜய் என்ட்ரி கொடுக்காம விஜய் ஃபோட்டோ வச்சு வந்து அவங்க வந்து இன்னும் பதவியில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சபை கூட்டத்தில் வந்து பிரச்சனை பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கேள்வி எழுப்புற இளைஞர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கா தான். புரிஞ்சுங்களா, இன்னைக்கு வந்து நான் ஒன்று எனக்கு வந்து என்ன ரொம்ப தாவேக்காட்ட பிடிச்சது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, விஜய்கிட்ட பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய இளைஞர்களை அரசியல் பண்ணியிருக்காரு, அரசியல் பேச வச்சிருக்காரு. அவர் கரெக்டாக பேசுகிறாங்களோ தப்பாக பேசுகிறாங்களோ அதில் உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம். அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. நீ புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரி, நான் புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரி. புரிஞ்சுங்களா, நீங்கள் நம்ம வந்து எல்லாமே மாற்றம் தாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்க, நாதா இங்கே வரீர்களா, தயவு செய்து உட்காருங்க அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பேசுகிற தமிழ் அதே மாதிரியா இருக்குது. அப்படிங்கும்போது மொழியே மாறுது. ஓகேங்களா, நம்ம மொழியே மாறுது, எல்லாமே மாறுது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க புரிதல், எனக்கு இருக்க புரிதல், இன்றைய இளைஞர்கள் இருக்க புரிதலும் வேறையா இருக்கும். புரிஞ்சுக்கலாம், அவங்க கான்செப்ட் டிஃபரெண்ட். இப்போ இளைஞர்கள் வந்து விஜய்னால தான் அரசியல் பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து இப்ப கமல் வரும்போது சீமான் இருக்கும் போது அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. சீமானுக்கு பெரும்பாலும் வந்து இளைஞர்களுடைய சக்தி தானே இருந்துச்சு, ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இவருக்கு போடலாம், ஒரு மாற்றா இருப்பாருன்ட்டு. இப்போ நீங்கள் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா வந்து 1% ஆரம்பிச்சு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி எனக்கு 8% வந்து வந்துட்டா. இட்ஸ் இன்ஃப்ளேஷன் மோட். அவர் வந்து ஏற்றுமரத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இழக்க போகிற ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் வந்து மேக்சிமமாக இருக்கும். எந்த எண்ணிக்கையில் சொல்கிறீங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எடுத்த பேச்சில் அவர் நிற்கலை. ஓகேங்களா, அவர் வந்து நாம் தமிழர்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா பெரியார் ஆதரிச்சார், இன்னைக்கு எதிர்க்கிறாரு. புரிஞ்சுங்களா, அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு, இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை திட்டினாரு, இன்னைக்கு வாழ்த்துறாரு. புரிஞ்சுங்களா, காலைல ஒன்று பேசுவார், ஈவினிங் ஒன்று பேசுவார். அதுதான் அவருக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி பேசுகிறவங்களை வந்து விரும்ப மாட்டுறாங்க. ஸோ அதுலேருந்து வந்து டைவர்சிஃபை ஆகி வரணும்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு இழக்க போகிற ஓட்டுகள் இன்னைக்கு வந்து விஜயோட அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ், இன்னைக்கு வந்து யூத்தோட ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு, அன்எஸ்டாப்ளிஷ்ட் ஓட்டு, ரூரல் ஓட்டு, எல்லா ஓட்டுமே விஜய் கவர் பண்ணாலும் எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் நீங்கள் திமுகவுக்கு போட்டுட்ருப்பீங்க, அதிமுகவுக்கு போட்டுட்ருப்பீங்க, நாம் தமிழர் போட்டுட்ருப்பீங்க, விசிகாவுக்கு போட்டுட்ருப்பீங்க அப்படின்னு. இன்னைக்கு இழக்க போகிற ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான் முதல் இடத்துல நிற்கும். அவங்க தான் வந்து அவங்களோட ஓட் பேங்க்லேருந்து வந்து இன்னைக்கு திமுகலேருந்து பெரிய தான் நாம் இதுலேருந்து 100% சொல்கிறேன் வந்து நாம் தமிழர்லேருந்து பெரிய ஓட் ஷேர் வந்து போவோம். விசிகாலேருந்து வந்து ஆதவர்ஜனா சொன்னப்போ எல்லாருமே இது சொன்னாங்க. நான் உண்மையிலே வந்து ஃபீல் பண்ணுறேன்.
ஏன்னா கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மகாபலிபுரத்துலன்னா ரொம்ப சண்டே ஆச்சு, ஓகேங்களா, ஒரு பிரச்சனை சண்டே ஆச்சு. இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துமையானதே விஜய்னாலும், ஓகேங்களா. 2 சமுதாயத்தில் இருக்கவங்களும் இப்போ விஜய் கட்சியில் இருக்காங்க, ஓகேங்களா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சி இருந்துச்சு மகாபலிபுரத்தில் சண்டே அப்போ, 2 கட்சி இருந்துச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே விஜயா இருக்கு, ஓகேங்களா. இவர் தலைவர் அவர் செயலாளர்னு சொல்லி 2 சமுதாயத்தை ஒன்று சேர்த்ததே விஜயம்ப, புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அடி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விசிகா பாமக எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய ஓட்ஷா இருக்கும். பட் விசிகாவுக்கு ஒரு பெரிய இழப்பு, புரிஞ்சுங்களா. ஒரு பெரிய இழப்பு வந்து விசிகாவுக்கு இருக்கும். காங்கிரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காங்கிரஸுக்கு வந்து அவங்க ஒதுக்குற ஏரியானா பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தை ஒத்துவாங்க, குமரி மாவட்டம், அதாவது நெல்லை வரைக்கும் நம்ம எல்லை அப்படின்னு வந்து கலைஞர் சொல்லுவார். ஏன்னா குமரி வந்து நமக்கு எப்போதுமே தொல்லை அப்படிம்பார், ஓகேங்களா. அதை சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கி விட்ருவாங்க. அந்த பெல்ட் மாறவே இல்லை, ஓகேங்களா. இங்கே காங்கிரஸ்க்கு கொடுக்குற ஏரியாஸும் அதான் இருக்கும். நீங்கள் காங்கிரஸ்க்கு எது பாருங்கள், அதை கொடுப்பாங்க. திருச்சி கிழக்கு கொடுப்பாங்க, புரிஞ்சுங்களா. திருச்சி வந்து மெயினாக கொடுப்பாங்க, அது மைனாரிட்டி சமுதாயம் இருக்குது. அதுக்கப்புறம் மைனாரிட்டிஸ் எங்கெங்கன்னா இருக்கிறோம் அங்கே தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து கண்டிப்பாக காங்கிரஸுக்கு போகாது. காங்கிரஸ்லேருந்து வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட வந்துருந்துச்சுன்னா டபுள் டிஜிட் போயிருக்கும். இப்போ காங்கிரஸுக்கு இருக்க 4.5% 2.5% ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே இருக்க மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் எடுக்கும். காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் இருக்கும். ஏன்னா காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியாவும் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஏரியா மட்டும்தான் ஒதுக்குவாங்க. அந்த அடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி காங்கிரஸ் சந்திக்கும் அப்படிங்கிறது. மற்றபடி பேசிக்காக எல்லா ஒரு ஆல்ரவுண்டராக விஜய் வந்து எல்லா பாக்கெட்ஸ்லேருந்து எடுக்கிறாப்புல. இதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் நம்ம ஏன் எடுக்கிறாங்கிறதுக்கான ரீசனே நம்ம சொல்கிறோம், புரிஞ்சுங்களா. திமுக எதுக்கு போட மாட்டாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஊழலே செய்யாத கட்சி அப்படின்னு விட்டுட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். ஊழலே செய்யாத கட்சி, ஓகேங்களா. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம்னா என்னன்னு தெரியாது, வீரத்துக்கே பேர் போன கட்சி அப்படின்றதுனால விட்டுட்டு வராங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம இப்படி சொன்னோம்னா எப்படி இருக்குது, ஊழலே செய்யாத கட்சி, அதுவும் லா அண்ட் ஆர்டர்னா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்காக தான் மக்கள்லாம் விட்டுட்டு வராங்க. திமுக கவர்மெண்ட் வந்து நல்ல லா அண்ட் ஆர்டர் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அதை வடிவேல் ஜோக் கூட சொல்லுவாங்க, செல்லமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னா, அந்த மாதிரி இங்கே சொரலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கனால விட்டுட்டு வருவாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குறைபாடுகளை வந்து திருத்திக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் வாட் இஸ் மை லைஃப், நான் எங்கே போகணும், ஓகேங்களா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு, ஓகேங்களா. எப்படி நீ இதை பண்ணுவ, எப்படி அதை பண்ணுவ அப்படின்றத யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஆளுங்க மட்டும் லிஃப்ட் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க, மற்றவங்கன்னா யாருமே லிஃப்ட் ஆகவே மாட்டுறாங்க, புரிஞ்சுங்களா. அதுக்காக தான் அவங்க பரம்பரையாக வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சியும் சிற்றரர் ஆட்சியுமே அமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க ஒருத்தரும் நான் சொல்கிறேன், நான் பரம்பரையாக வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த, உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உங்கள் தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நெக்ஸ்ட்டு உன் பையனும் அதே வேலையை பார்க்கணுமான்னு பண்ணு. நீ ஒரு கட்சிக்கு நீ இப்போ நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்கன்னா உன் அப்பாவும் நோட்டீஸ் ஒட்டினாருன்னா உன் பையனை நோட்டீஸ் ஒட்ட விடுவியா, உன் பொண்ணை நோட்டீஸ் ஒட்ட விடுவியான்றதை யோசிச்சு பார்த்து நீ முடிவு பண்ணுங்க. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பொன்ராஜ் இஷ்யூ இந்த போய்கிட்டு இருக்கு, இதை தாண்டி ரஞ்சனா நாச்சியார் என்பவர் வந்து டிவிகேல இருந்தாங்க, இப்போ வந்து வேற கட்சி போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தாங்க. ஓகே இல்லையா, அவங்களோட இஷ்யூ தான் இப்போ விஷயம் என்னன்னா, இந்த கட்சி நான் மாறிட்டேன் ஆனா வந்து என்ன வந்து அபியூஸ் பண்றாங்க, ஆன்லைன்ல அபியூஸ் பண்றாங்க, போட்டோ மார்பிங் பண்ணி அபியூஸ் பண்றாங்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து விஜய் தான் கண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் தான் நம்ம போயிட்டு இருக்கு. பொன்ராஜ் இப்ப பண்ண விஷயத்துக்கு ஒரு மன்னிப்பு கேட்டர்லாம் போச்சு. இந்த விர்ச்சுவல் வந்து பண்றாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறது அமைப்பா இல்ல, விஜய் தானே சொல்ல, தமிழக மக்களுங்கிறது வந்து ஒரு அமைப்பா. நானுமே தேங்க்ஸ் சொல்றேங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு, நான் தேங்க்ஸ் சொல்றேங்க. ஒரு பேட்டியில வந்து நான் தேங்க்ஸ் சொல்றது விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்றேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறது ஒரு அமைப்போ ஒரு கட்டமைப்போ இது வந்து விஜய் நடத்துற இயக்கமோ கிடையாது, புரிஞ்சுங்களா. ஒருத்தன் முகம் தெரியாத ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜயகாந்துக்கு இல்லாதது ஒண்ணு விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவு செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் தான். இந்த மீடியால என்னங்க இருக்குது, எல்லாம் நீங்க மீடியா நீங்க பாருங்க, நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, நீங்க ஒருத்தரையும் பாருங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேர் பெய்டு பீப்புள் ஆஃப், நீங்க உட்காந்து நீங்க எல்லாம் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா போதும், ஓகேங்களா. இந்த அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்,
எல்லாருமே அந்த பேரை போட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒத்து குத்துறாங்கன்றத பாருங்க, யாருக்கு முட்டு கொடுக்குறாங்கிறத பாருங்க. எஸ் சார், அது இருந்துட்டு தான் இருக்கு. இல்ல இன்னைக்கு அதை சப்போர்ட் பண்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும்தான். புரிஞ்சுங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறது ஒரு அமைப்பு. நீங்க அவங்க சொல்ற நல்லதே சொல்றீங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்க நல்லதே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல, அதுக்கு என்ன பதில்? இப்ப சரிங்க சார், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இதை வந்து மாஃபிங் பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க போய் நடவடிக்கை உங்க மு க ஸ்டாலின் தானே கொடுக்கணும். உங்க அரசு மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா? சைபர் கிரைம் யூனிட் யார்ட்ட இருக்குது? விஜய்ட்ட இருக்கா? இல்ல, கம்ப்ளைண்ட் தான் கொடுத்திருக்காங்க சார். இது விஜய் போட்டோ வெச்சுக்கிட்டே எங்களை இப்படி பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க சார். இன்னைக்கு வந்து அது இருந்துச்சுன்னா அந்த ஐடியா யார் சார் ட்ரேஸ் அவுட் பண்ணணும்? ஸோ இப்போ தெரியுது இல்லை உங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கலாம்? விர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் சொல்றேன்ல சார், நீங்க பாசிட்டிவா பேசுறீங்கன்னு சொல்றேன்ல சார். எனக்கு தெரிஞ்சு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பிறந்தவன் எவனுமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் சொல்ல மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். புரிஞ்சுங்களா? என்னைய பொறுத்து நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரொம்ப டீசெண்டா ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளிப் பண்ணி இவங்க இந்த நேரத்துல இது பண்ணாங்க, அந்த நேரத்துல அது பண்ணாங்க, இந்த நேரத்துல இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உங்களுக்கு மாஃபிங் பண்ணி எங்க போட்டாங்க, ஏது போட்டாங்கன்னு நான் ஒன்றும் அந்த மாதிரி வீடியோ நான் எதுவும் பார்க்கல. புரிஞ்சுங்களா? அப்பேர் பட்டு தான் பண்ணா சைபர் கிரைம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ உங்கள்ட்ட தானே இருக்கு. 2 பேரை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, எல்லாம் நின்று போயிட போகுது. அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பா கண்டிக்கலாம். அது நான் வந்து அவங்களுக்கு தப்பு செஞ்சிருந்தாங்க, ஆனா தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி இந்த ப்ரொபகண்டா பண்றாங்கல்ல, இது எல்லாமே திமுகவோட ஒரு செயல் தான் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்றேன். ஓகே சார், நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ.